Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 2 காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டாபிக்ல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போக போறோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஈஸியான டாபிக் நம்மளுக்கு. ஸோ அதில் வந்து கான்செப்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இந்த பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் என்னென்னலாம் கவர் அப் பண்ணும், அதுக்குள்ளே என்னென்ன சப்டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து படிச்சுக்கணும் அப்படின்றத இன்னைக்கு செஷனுக்குள்ளே நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே எப்படி வந்து எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ எப்படி அவங்கள வந்து ரைட் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து எப்படி வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணும், அவங்களுக்கான காம்பன்சேஷன் எப்படி டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றத வந்து நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை அப்ளை பண்ணுறாங்க அந்த இடத்துல. லைக் பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்ஆருக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக ஆகுது. ஸோ அதில் வந்து ரொம்ப அப்படியே நம்ம மக்கப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சில இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸு, ஸ்டெப்ஸு, மெத்தட்ஸு இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதில் மெயினான கான்செப்ட் என்னென்ன நம்ம படித்து வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னு ரெண்டு விதமாக இதில் கிளாஸிஃபை பண்ணி ஒன்றுத்துக்குள்ளேயும் என்னென்ன சப்டாபிக்ஸ் வருது அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் பார்த்துக்கோங்க. அந்த சார்ட்டை வந்து கொஞ்சம் கிளியராக ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கீழே என்னென்ன வருது, மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் கீழே என்னென்ன வருது அப்படின்றத நல்லா தெளிவாக கிளாரிட்டியோட படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஹெச்ஆர்பி, அதாவது மேன் பவர் பிளானிங். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து கண்டிப்பாக ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் வந்து தே நீட் டு டிட்டர்மைன் திஸ். ஸோ அதாவது நம்மளோட கரண்ட் மேன் பவர் எவ்வளோ இருக்காங்க, ஃபியூச்சரில் மேன் பவர் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா any department, production or whatever department, so what is the current number of manpower working in that particular department, futureல இன்னும் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத ஒரு டிட்டர்மைன் பண்ணக்கூடியது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஸோ அகெயின் அதில் ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபோர்காஸ்டிங் வரும், அண்ட் தென் வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் வரும் இதில். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பா நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த யூனிட்டா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகலாம், அதுல இருந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்ஸ்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, மார்க்கோவ் அனாலிசிஸ், அது மாதிரி டெல்ஃபி டெக்னிக், நிறைய டெக்னிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஃபோர்காஸ்டிங் டிமாண்டுக்கு எப்படி வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணுவோம், அண்ட் தென் ஃபோர்காஸ்டிங் சப்ளை வந்து என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு, மேனேஜரல் இது அந்த மாதிரி நிறைய வந்து டாபிக்ஸ் அதுக்குள்ள சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான அர்த்தங்கள்லாம் நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன, அண்ட் தென் அது கீழே இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஜாப் அனாலிசிஸ், ஜாப் டிஸ்கிரிப்ஷனு, ஜாப் எவாலுவேஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜாப் அனாலிசிஸ்னா என்ன, ஒரு ஒர்க்கை வந்து என்ன நேச்சர், அதுல என்னென்ன வேலைகள் செய்யணும், இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ ஒரு அக்கௌண்ட்ஸ் ஜாப்னா அது என்ன டைப் ஆஃப் நேச்சர், அதுல இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து முதல்ல அதோட நேச்சர் அண்ட் கண்டென்ட் என்னென்ன தேவைகள் அப்படின்றத வந்து என்ன கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணும், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுதான் வந்து ஜாப் அனாலிசிஸ் அப்படின்றது. ஓகேங்களா, என்ன ரெக்குவயர்மெண்ட், என்ன என்ன தேவைப்படுகிறது அந்த வேலை செய்யறதுக்காக, இதெல்லாம் வந்து ப்ரையாரா நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கம்பெனியும் பண்ணக்கூடியது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா டீடைல்டா ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறது. ஸோ இந்த ஜாபுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்க வந்து டீடைல்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதை பத்தி நீங்க வந்து சொல்ல போறீங்க. அக்கௌண்டன்ட் ஜாப்னா
அதுக்கு என்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட், அவங்க என்ன செக்ஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க டிவிஷன்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு என்டையர் அந்த அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த மாதிரி ஃபுல்லா வந்து இன்டெப்தா நம்ம பேசுறது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஜாப் எவாலுவேஷன்னா இந்த ஒர்க்குக்கு இவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து லைக் வந்து ஒரு ஸ்டெனோவா இருக்காங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருக்காங்க, இல்ல எனி ஜாப். இந்த ஜாபுக்கு ஓகே ரிலேட்டிவான பே என்ன அப்படின்றத வந்து டிசைட் பண்றது தான் அந்த இடத்துல ஜாப் எவாலுவேஷன். ஓகே, ஸோ நம்ம கம்பெனிக்குள்ள இந்த ரோலுக்கு இவ்வளோ, இந்த கேட்டகரிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உடைய பீப்புளுக்கு இவ்வளோ நம்ம வந்து பே பண்ணலாம், ரிலேட்டிவ் பே அப்படின்றத நம்ம அந்த ரெமுனரேஷனை டிட்டர்மைன் பண்றதுக்கு ஜாப் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்பெனிக்குள்ளேயோ இல்லை வெளியில இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இதே ரோலுக்கு எவ்வளோ பே பண்றாங்க, மேனேஜருக்கு இவ்வளோ பே பண்றாங்க, சீனியர் அக்கௌண்டன்ட்டுக்கு இவ்வளோ பே பண்றாங்க, அண்ட் வந்து ஒன்றும் ஒரு லெவல் கேட்டகரிக்கும் எவ்வளோ வந்து ரிலேட்டிவ் பே அப்படின்றத டிசைட் பண்றது ஜாப் எவாலுவேஷன். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணாம கண்டிப்பா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு டாபிக்லயும் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதுல எதெல்லாம் இம்பார்ட்டண்டா நம்ம கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன், இண்டக்ஷன், ட்ரைனிங் இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது தான். ஸோ ரெக்ரூட்மெண்ட்னா கண்டிப்பா வந்து என்னது, ஒரு பொட்டென்ஷியல் கேண்டிடேட்டை எப்படி நீ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஜாபுக்கு அப்ளை பண்ண வைக்கிறோம் அப்படின்றது தான் என்னதுன்னா ரெக்ரூட்மெண்ட். So how you are making the potential candidates, you are going to find out the potential candidates and make them to apply for the company's job. So அவங்கள you are going to induce, அவங்கள வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படி த்ரூ அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாவோ, அது வந்து சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் கீழே வரும் நம்மளுக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டோட மீனிங் அர்த்தம் கற்றுக்கோங்க டேர்மு. அண்ட் தென் ரெக்ரூட்மெண்ட்டோட முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து இன்டர்னல் சோர்சஸ், இன்னொன்று எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அகெயின் இன்டர்னல் சோர்சஸ்னா என்னது, எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ் மூலமாவோ இல்ல ப்ரீவியஸா ஆல்ரெடி இவங்க ஒர்க் பண்ணிருக்க எம்ப்ளாயீஸ் ஆகோ நம்ம வந்து அவங்கள மாதிரி பீப்புளை வந்து உள்ள கொண்டு வர்றது. எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னா கோயிங் டு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் டிரைவ் கண்டக்ட் பண்றது காலேஜஸ்ல, இல்ல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா வந்து பீப்புளை வந்து செலக்ட் பண்றது. கவர்மெண்ட்ல கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த மாதிரி இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா நீ எம்ப்ளாயீஸை கம்பெனிக்குள்ள கொண்டு வரும்போது அது எக்ஸ்டர்னல் சோர்சஸா ஆகுது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, ஸோ இல்லை வந்து அவுட் சோர்சிங் கொடுத்து அது மூலமா நீ எம்ப்ளாயீஸை உள்ள கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தான் ஆகுது. ஸோ ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அண்ட் தென் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செலெக்ஷன். அதே மாதிரி செலெக்ஷன்னா இப்போ எம்ப்ளாயீஸை வந்து அந்த எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறோம். ஸோ ஹூ இஸ் கேப்பபிள், ஹூ இஸ் நாட் கேப்பபிள், யார் வந்து ஓகே நம்மளுக்கு கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு யாரு இல்லை அப்படின்றத இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்றோம், ஃபில்டர் பண்றோம். ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய பிளேஸ் தான் என்னது, இந்த செலெக்ஷன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன்ல அதோட அகெயின் மீனிங் அண்ட் டெஃபினேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும்ல. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ரிசீவ் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு எம்ப்ளாயிக்கு ஆஃபர் ரிலீஸ் பண்றதுலேருந்து எல்லாமே என்னது செலெக்ஷன் ப்ராசஸ் கீழே தான் வருது. ஸோ அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன டெஸ்ட், என்னென்ன ஜாப் கேட்டகரிக்கு என்னென்ன எம்ப்ளாய்க்கு என்னென்ன விதமான டெஸ்ட்டுங்க கண்டக்ட் பண்றாங்க. சில பேருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட், இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், அது மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்னா லைக் வந்து டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கலாம், சில டைம் ஃபார்மல் ஸ்ட்ரக்சர்டு வேயா டைரக்டா இருக்கலாம், சில டைம் வந்து இன்ஃபார்மலா லைக் வந்து சில டைம் பேனல் இன்டர்வியூ மாதிரி இருக்கலாம், 1-to-1 இன்டர்வியூவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. சிலது வந்து எமோஷனல் கோஷன்ட்டை செக் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸா கூட அமையலாம், குரூப் இன்டர்வியூஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கு. ஸோ ஒன்னொன்னுத்துக்கும் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத லைட்டா நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும் இந்த இடத்துல.
நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங். ஓகேங்களா, இண்டக்ஷன் அண்ட் தென் ட்ரைனிங். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் பார்த்துட்டு வருவோம். இண்டக்ஷன் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயி நியூவா கம்பெனிக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் அந்த கம்பெனிக்குள்ள வராங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனியை பத்தின அந்த விதத்துல அவேர்னஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் தான் என்னதுன்னா இண்டக்ஷன், அதாவது ஓரியன்டேஷனும் சொல்லுவாங்க. ஸோ இண்டக்ஷன் வந்து என்னென்ன, அதுல முக்கியமான கம்பெனியை பத்தின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கலாம். ஸோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்பெனிக்குள்ள என்ன, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, பிரேக் டைம் எவ்வளோ, அந்த மாதிரி வந்து என்னென்ன அவங்களுக்கான அத்தாரிட்டி என்ன, ஓகே அவங்களுக்கு இடையே யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்க யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணும், இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிளேஸாக இருக்கிறது தான் என்னதுன்னா இண்டக்ஷன். ஸோ இது அகெயின் வந்து இதை பத்தி நம்ம வந்து லைட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இண்டக்ஷன்னா என்னென்ன வந்து அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் அகெயின் ட்ரைனிங். ட்ரைனிங்கிறது வந்த எம்ப்ளாயீஸ்க்கு இன் பிட்வீன்ல அவனோட டென்யூர் போது அவனுக்கான வந்து என்னென்ன வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஏற்பட்டிருக்கும் டெக்னாலஜில, இல்ல புது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அது மாதிரி வந்து இல்ல அவன் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு அந்த எம்ப்ளாயி மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்கப்படுறது தான் என்னன்னா ட்ரைனிங். ஸோ இட் இஸ் ஆக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் நாலேஜ். ஸோ ஒரு பர்சன் அவனோட ஸ்கில்லையோ இல்லை நாலேஜோ என்ஹான்ஸ் பண்றதுக்காக பண்றது தான் என்னது ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் வந்து அகெயின் நம்ம இதுல என்னென்ன கான்செப்ட் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மெத்தட்ஸ் கண்டிப்பா படிக்கணும். ஆன் த ஜாப் ட்ரைனிங் கீழே எதெல்லாம் வருது, ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கீழே எதெல்லாம் வருது, அண்ட் ஆன் த ஜாப்னா என்ன, ஆஃப் த ஜாப்னா என்ன, அது கீழே வரக்கூடிய ட்ரைனிங் மெத்தட்ஸ்ல என்ன சொல்ல வராங்க, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க வந்து கிளியரா பார்த்துக்கணும். ஸோ லைக் வெஸ்டிபிள் ட்ரைனிங்னா என்ன, இல்ல வந்து வேற ஏதாவது டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங், மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆஃப் த ஜாப்ல என்னென்ன ட்ரைனிங் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றாங்க ஆன் தி ஜாப். ஸோ சில இதுல வந்து லைக் அப்ரெண்டிஸ் மென்டார் மாதிரி இருந்துட்டு கோச்சிங் மாதிரி கொடுப்பாங்க, வெஸ்டிபிள் ட்ரைனிங், அது மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ஈச் ஒன்ல எப்படி எம்ப்ளாயி கத்துக்கிறாங்க, அது ஆஃப் த ஜாபா ஆன் த ஜாப் கீழே வருதா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். மேபி அது கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸா ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு கம்பெனில வந்து எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட வேஜ் சேலரி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னதுன்னா காம்பன்சேஷன் மேனேஜ்மெண்ட்ல படிப்போம். ஸோ ரெமுனரேஷன்னா என்ன, ரெமுனரேஷன் காம்போனன்ட்ஸ்னா என்ன, ஓகேங்களா. ஸோ காம்போனன்ட்ஸ் கீழே என்னென்ன வருது கான்செப்ட் கீழே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேஜ் அண்ட் சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன், ரெமுனரேஷனோட காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் வந்து கிளியர் கட்டா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மோட்டிவேஷன். இது ஓபிலையும் வரும், ஹெச்ஆர்எம்லயும் வரக்கூடிய ஆஸ்பெக்ட் தான் இது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ மோட்டிவேஷன்ல ஃபினான்ஷியல் நான் ஃபினான்ஷியல் மோட்டிவேஷன் இருக்கு. ஃபினான்ஷியல்னா மானிட்டரி டேர்ம்ஸ்ல பே பண்றது, நான் ஃபினான்ஷியல்னா நான் மானிட்டரி டேர்ம்ஸ்ல நம்ம வந்து எம்ப்ளாயி வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா அந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்காக அவனுக்கு ஏத்த ஒர்க் அட்மாஸ்பியரா நம்ம வந்து கிரியேட் பண்ணி அவனுக்கு தர்றது. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேஷன் தியரிஸ் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்னது ஓபியா இருந்தாலும் இல்ல ஹெச்ஆர்எம் இருந்தாலும் இந்த மோட்டிவேஷன் தியரிஸ் வச்சு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் ஆக நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. மேஸ்லோஸ் தியரி, ஹைரார்கி தியரி, ஓகேங்களா, தியரி ஆஃப் நீட்ஸ், அண்ட் தென் வந்து ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி இருக்கு. அதுல 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, ஹைஜீன் ஃபேக்டர், மோட்டிவேஷன் ஃபேக்டர். அப்ப ஹைஜீன் ஃபேக்டர்ல என்னென்னலாம் வரும், மோட்டிவேஷன் ஃபேக்டர்ல என்னென்னலாம் வரும், ஓகேங்களா, எது எம்ப்ளாயிஸா சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அதுல வந்து ரைஸ் ஆக நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆஸ்பெக்ட்ஸ் தியரி, அதே மாதிரி இஆர்ஜி தியரின்னு இருக்கு, எக்ஸ்பெக்டட் ரிலேட்டட்னஸ் growth, ஓகேங்களா. அது மாதிரி வந்து ஒண்ணுத்துல எக்ஸ் அண்ட் ஒய் தியரி, கிரெகாஸ் தியரின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் தியரியில எப்படி பீப்புள் அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், ஒய் தியரி அந்த பீப்புள்ல வந்து அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கொஞ்சம் கண்டென்ட்ஸ்லாம் எப்பயுமே பார்த்துக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து மோட்டிவேஷன். ஸோ நான் எல்லாருக்கும் என்ன வந்து நான் சொல்ல விரும்புறேன்னா நம்மளோட
மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல காமர்ஸ்ல வரக்கூடிய டாபிக்ஸா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலலாம் மெத்தட்ஸ், எந்த இடத்துலலாம் ப்ராசஸ் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த சீக்வென்ஸ் எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ யார் எந்த தியரிய வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அந்த தியரியில அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட்னா அதை யாரு டெவலப் பண்ணாங்க, லைக் வந்து டெய்லர். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நிறைய நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸ் டெவலப் பண்ண பீப்புள் இருக்காங்க. லைக் ஹெச்ஆர்எம் அந்த ஹென்ரி ஃபயால் 14 பிரின்சிபல்ஸ், அந்த மாதிரி நிறைய கான்செப்டை டெவலப் பண்ண பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க என்ன மேனேஜ்மெண்ட் கான்செப்டை சொல்லியிருக்காங்க, ஹேவ்த்ரான் எக்ஸ்பிரிமெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து லைக் நம்ம வந்து உள்ள இன்டெப்தா நம்மளுக்கு வந்து போகும்போது தான் அதுக்குள்ள என்னென்ன சப் டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா நம்ம இதை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்குள்ள உள்ள என்னென்னலாம் நம்ம வந்து கண்டிப்பா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரிய வந்துரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரிசர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஓகே, மெத்தட்ஸ் நம்ம படிக்கணும், டைப்ஸ் இல்ல சீக்வென்ஸ் ப்ராசஸ் படிக்கணும், ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்தது என்ன ஸ்டெப் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா உங்களை நீங்க வந்து அதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு ஈஸியா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரிய வரும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் தியரிஸ் யாரு வந்து எவால்வ் பண்ணாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா படிங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக்ஸ் ஹெச்ஆர்எம்ல கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்சென்டிவ் பிளான்ஸ் வந்து பார்க்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இன்சென்டிவ்னா என்ன, ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஸோ ஒரு பர்சன் வந்து எக்ஸ்ட்ராவா தன்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்போது அந்த இடத்துல இன்சென்டிவ்ஸ் அவங்களுக்கு பே பண்றாங்க. குறிப்பா மார்க்கெட்டிங் ஜாப்ஸ், சில ஜாப்ஸ்க்குலாம் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அடிஷ்னல், அதுக்கான அடிஷ்னல் ரெமுனரேஷன் மாதிரி தான் இது. ஸோ அந்த இன்சென்டிவ் பிளான்ஸ் அகெயின் வந்து நிறைய அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. லைக் டைம் ரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்றது, பீஸ் ரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்றது, ஆல்சே பிளானு, ரோவன் பிளானு, இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டெப்தா படிக்கலன்னா கூட அட்லீஸ்ட் இந்த பிளான்ல என்ன சொல்ல வராங்க இந்த அப்படின்றது. குரூப் இன்சென்டிவ் பிளான்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் இன்சென்டிவ் பிளான்ஸ் இருக்கு. அதாவது குரூப் இன்சென்டிவ்னா வந்து சில இடத்துல அஸ் அ டீமா ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அஸ் அ டீமுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட் தான் அந்த குரூப் இன்சென்டிவ். அதே மாதிரி இண்டிவிஜுவல்னா அந்த பர்சன் ஒர்க் பண்ணாங்க, இவ்வளோ டைம் டியூரேஷன்ல எக்ஸ்பெக்டட் டைம்குள்ள ஸ்டாண்டர்ட் டைம்குள்ள அவன் அச்சீவ் பண்றான். ஸோ அப்பா பே பண்றது, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கிறான். அந்த மாதிரி டைம் ரேட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. பீஸ் ரேட் இவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருக்கான், ஸோ அதுக்கு இவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல வந்து பெர்சன்டேஜ், எஃபிஷியன்சி லெவல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் பிளானு கீழே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இன்ஸை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுக்கு கொஸ்டின்ல வரும்போது அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பா. ஸோ ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனில எம்ப்ளாயி வேஜ் சேலரி பே பண்ணிடும் ஆப்வியஸா. அதை தாண்டி அவங்களுக்கு சில இதெல்லாம் கம்பெனி சைட்ல இருந்து பே பண்ணுவாங்க. இது வந்து கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். எம்ப்ளாயீஸ்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்னா, உங்களோட சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல மெம்பர்ஷிப் வாங்கி கொடுக்கறது எம்ப்ளாயிக்கு, எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்றது, அந்த மாதிரி இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் கேப் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, அந்த மாதிரி பர்க்யூசிட்ஸ். ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வந்து பண்ணும்போது எம்ப்ளாயி வந்து தே ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் டு ஒர்க் இன் த கம்பெனி. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம் அது கீழே என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன மாதிரி எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கிடைக்குது, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்குள்ள என்னென்ன அடங்கும், இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு பர்டிகுலர் இயர்ல ஒர்க் பண்றாங்கன்னா வந்து அந்த எம்ப்ளாயீஸோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல், அவனோட எஃபிஷியன்சி எப்படி ப்ரூவ் பண்றான், அதுக்கான ஒரு பெர்சன்டேஜ் ஹைக் கொடுக்கறது தான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது.
ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ஹெச்ஆர்எம்ல பார்க்கும்போது மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ், மாடர்ன் மெத்தட்ஸ், 360 டிகிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், கிராஃபிக்கல் ரேட்டிங் ஸ்கேல், அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்னொன்னு நீங்க அந்த சார்ட் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கு கீழ அதோட மீனிங்க கொடுத்துருப்பாங்க அந்த டேர்ம்கானது. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அகெயின் வந்து நோட்ஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்கான அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்றத ஹிண்ட்ஸ் மாதிரி நோட் டவுன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஓகே கிராஃபிக்கல் ரேட்டிங் ஸ்கேலா, அதுக்கு இப்படி இது வந்து எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட், எஸ்ஏ மெத்தட்னா எப்படி, கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்னா எப்படி, 360 டிகிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்ன. ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா எம்பிஓ, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ். ஸோ அதுனா என்ன, ஓகேங்களா? இப்ப எம்ப்ளாயீஸும் மேனேஜர்ஸும் சேர்ந்து வந்து கோல் செட் பண்ணி ஒர்க் பண்றது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி என்னென்ன நம்மளோட மேனேஜ்மெண்ட்ல, காமர்ஸ்ல வந்து என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கும், என்னென்ன டேர்ம்ஸ் கேட்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். எம்பிஇனா என்ன, எம்பிஓனா என்ன, அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. மேனேஜரல் கிரிட்னா என்ன, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நிறைய டேர்ம்ஸ் வந்து ஓகே இது பிஓஎம், இது வந்து ஓபி, இதுல ஹெச்ஆர்எம், அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ், புது புது டேர்ம்ஸ்க்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து அதை படிக்க ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஃபீல்ட்ல இருக்கோம் அப்படின்ற போது நம்ம ஆப்வியஸா நம்ம எல்லாரும் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அதுல வந்து நம்ம நல்லா வந்து அந்த சப்ஜெக்டை நம்ம தரோவா படிச்சணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டிப்பா அதோட கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நெட்டை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக்ஸ் ஹெச்ஆர்எம்ல நம்ம வந்து படிக்கணும். ட்ரேட் யூனியன் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரேட் யூனியன்னா என்ன, ஓகேங்களா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஓகே, ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ட்ரேட் யூனியன்னா ஒரு கம்பெனியில வந்து மினிமம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருந்தா அவங்களுக்குள்ள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வாட் எவர் மேனேஜ்மெண்ட் கிட்ட என்னென்ன எடுத்துட்டு போய் வைக்கணுமோ அந்த கோரிக்கைகள் வைக்கிறதான் ட்ரேட் யூனியன். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஓகேங்களா, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இருக்கலாம், இல்ல சேலரி போனஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை எடுத்துட்டு போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட வைக்கிறது தான் இந்த ட்ரேட் யூனியனோட மெயின் டாஸ்கே. ஸோ கலெக்டிவ் பார்கெனிங், ஓகே, ஒரு மானிட்டரி டேர்ம்ஸ்ல நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கணும்னா எம்ப்ளாயீஸ்குள்ளேயே வந்து ஒரு குரூப்பா ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதை மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. எப்பயுமே இண்டிவிஜுவலா வைக்கிறத விட அஸ் அ குரூப்பா வைக்கும் போது அதுக்கான பவர் அதிகம். ஓகேங்களா? ஸோ நெகோஷியேட் பண்றது மேனேஜ்மெண்ட் கிட்ட, அது வந்து கலெக்டிவ் பார்கெனிங். இதுல வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கலெக்டிவ் பார்கெனிங் இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து லேபர் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ என்னதான் ஒரு கம்பெனில நம்மளுக்கு ரெமுனரேஷன், காம்பன்சேஷன், டிட்டர்மினேஷன் இதெல்லாம் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அடிப்படை தேவைகள்னு இருக்கு அந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கேன்டீன்ஸா இருக்கட்டும், இல்ல ப்ராப்பர் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டரா இருக்கலாம், இல்ல ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ், வாஷ்ரூம்ஸா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல வந்து சில லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து க்ரீச் டே கேர் மாதிரி ப்ரொவைட் பண்றது. அது மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸோட ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான சில ஸ்டெப்ஸை வந்து கம்பெனில கண்டிப்பா செய்யணும். அதே மாதிரி அவங்களோட லைஃபுக்கான ப்ரொடெக்ஷன், ஆக்சிடென்ட் ரிலீஃப், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி சில வந்து கிராஜுவிட்டி தரது எம்ப்ளாயிஸ்க்கு, ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் தரது, ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் தரது, அதெல்லாம் வந்து செக்யூர்டா அந்த எம்ப்ளாயிஸை கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ண வைக்கும். அந்த கம்பெனில ஒர்க் பண்ணலோம்னா சரி ஓகே நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, நம்மளுக்கான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கு, நம்மளுக்கு லைஃப்க்கு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறது தான் என்னதுன்னா லேபர் வெல்ஃபேர் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ். ஸோ அதுல என்னென்னலாம் கம்பெனில கண்டிப்பா லேபர் வெல்ஃபேர் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு, சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்னா அதுல என்னென்னலாம் கம்பெனி ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க லைட்டா. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ ஒரு கம்பெனின்ற போது மேனேஜ்மெண்ட்
அண்ட் ஒர்க்கர்ஸ்குள்ள அண்ட் தென் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்குள்ள கண்டிப்பா ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் கம்பெனியில. அதையும் தாண்டி டிஸ்பியூட்ஸ் ஏற்படும் போது அது எப்படி செட்டில் பண்ணும் அப்படின்றது ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க கம்பெனியில. ஸோ அதுக்குன்னு தனியா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து பாத்துக்கோங்க. வந்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க. டிஸ்பியூட்னா சம் கான்ஃபிளிக்ட் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயி, ஆர் இட் கேன் பி வித்தின் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயி ஆஸ் வெல். ஸோ அதை வந்து எப்படி வந்து சார்ட் அவுட் பண்றாங்க, என்ன லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இதை தாண்டி ஹெச்ஆர்எம்ல கொஞ்சம் வேணா நீங்க இந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட், தென் ஃபேக்டரிஸ் ஆக்ட், இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து வேணா கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸ் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ் என்னதான் வந்து ஆட்டோமேட்டட் எது பண்ணாலும் அந்த எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் இல்லைன்னா கம்பெனில ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த எம்ப்ளாயீஸை ட்ராக் பண்றதுக்காக கண்டிப்பா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்றாங்க. ஆடிட்ன்றது செக் ஓவர் பண்றது. ஸோ இவ்வளோ காஸ்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அவனோட ட்ரைனிங்காகவும் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுக்காகவும் அவனை பில்ட் பண்றதுக்காகவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம வந்து என்னது பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அண்ட் தென் அவனால நான் ஏர்ன் பண்ணக்கூடியது பெனிஃபிட். அவனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணது ட்ரைனிங் எல்லாத்துலயும் உள்ள சில டைம் ட்ரைனிங் இன்டர்னலா நடக்கும். சம் டைம் வந்து யூ வுட் ஹவ் brought a resource person from outside. Sometime you will send your employees to some other companies or some other states or countries to learn and come. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பில்ட் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து மானிட்டர் பண்ணும். எம்ப்ளாயீஸை ரீடைன் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல அதோட அப்ரோச்சஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் இப்போ ஹெச்ஆர் ஆடிட்னா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அப்ரோச்சஸ் என்ன, ஸ்கோப் என்ன, அதுக்குள்ள என்னென்ன கவர் பண்றாங்க, ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹெச்ஆர் சேலஞ்சஸ். ஸோ ஹெச்ஆர் சேலஞ்சஸ்ன்னு போது நம்ம குளோபல் என்விரான்மெண்ட்ல நம்ம வாழ்றதுனால ஸோ கண்டிப்பா வந்து எம்ப்ளாயீஸ ரீடைன் பண்றது, எம்ப்ளாயீஸ சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றது இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். பட் ஈவன் தென் கம்பெனி ஷுட் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். ஸோ அதை வந்து ஹெச்ஆர் சேலஞ்சஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயீஸை வந்து எப்படி நம்ம ரீடைன் பண்றது, மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதை தாண்டி வேற என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம ஹெச்ஆர்எம்ல படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரிட்ரென்ச்மெண்ட்னா என்ன, பர்மனெண்டா ஒரு எம்ப்ளாயியை வந்து வெளியில அனுப்பிச்சிடுறது. லே ஆஃப்னா என்ன, டெம்பரரியா வந்து ஒரு ஸ்லோ டவுன் ஆகுது பிசினஸ், ஸோ டெம்பரரியா எம்ப்ளாயீஸை வந்து எடுக்கிறது, ஓகேங்களா, வெளில அனுப்பிடுறது. இந்த மாதிரி லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட், லாக் அவுட்னா என்ன, ஸ்ட்ரைக்னா என்ன, இந்த மாதிரி சில குட்டி குட்டி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னா என்ன, அதுக்குள்ள என்னென்ன வரும், மோட்டிவேஷன் தியரிஸ்னா அதுல யார் எந்த தியரியை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள என்னென்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து கான்செப்ட்ஸ் ஒன்னொன்னா எடுத்தீங்களா, அதுல வந்து நோட்ஸ் சிம்பிளா மேக் பண்ணிட்டு அண்ட் தென் அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பெட்டரான கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த செஷன் மூலமா நான் வந்து பேசிக் எப்படி கவர் பண்ணணும், அது இதுக்கான டாபிக்ஸா அதுக்குள்ள என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத இந்த செஷன்ல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.